பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் PLFS சொல்லுவோம். அது 2018-19 ஒட்டுமொத்த ஒர்க் ஃபோர்ஸில் 21.9%, கிட்டத்தட்ட 22% பெண்கள் இருந்தாங்க. ஆனால் இப்போ 15.9% குறைஞ்சி போச்சு. கிட்டத்தட்ட 4% குறைந்து விட்டது. நாம மிக மிக பின்தங்கி இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் G20 நாடுகள் மாநாடு இங்கே நடத்தணும்ல, அந்த G20 நாடுகள்லேயே பின்தங்கிய நாடாக இந்தியா மாறி இருக்கிறது. அதான் அவலமான விஷயம். இப்போ 11 கோடியே 80 லட்சம் விவசாயிகள் கொடுக்குறோம். ஆனால் அது ஆரம்பிக்கப்பட்ட போது எத்தனை கோடி பேர்? 19 கோடி பேருக்கு ஆரம்பிச்சுட்டு இப்போ 11 கோடியான விவசாயிகள் செத்து போயிட்டாங்களா எல்லாம்? அதே வங்கியில் கடன் வாங்கிய, பொதுத்துறை வங்கியில் கடன் வாங்கிய விவசாயி தற்கொலை செய்து இறந்து போகிறான். அதே வங்கியில், பொதுத்துறை வங்கியில் கடன் வாங்கிய பெரும் நிறுவனங்களை சார்ந்தவர்கள், மல்டி கார்பரேட் செக்டார்னு சொல்கிறோமே, அவர்கள் வாங்கிய கடனை ரத்து செய்கிற அரசாக இருக்கிறது. ஆண்டுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2 கோடி பேருக்கு வேலைன்னாங்க. ஆனால் இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு 4.5 கோடி பேர் வேலையில் இருந்தவர்கள் விரட்டப்பட்டார்கள். இளைஞர்களுக்கு நிறைய வேலையை உருவாக்கணும். இப்போ ராமர் கோயிலில் அங்கே தாயத்து கட்டுற வேலை, அங்கே வர்றவங்களுக்கு மணி ஆட்டுற வேலை, இந்த வேலைகள் தான் அவர்கள் வேலைகள் என்று பார்க்கிறார்கள் போலும். பாவம், தெரியல. போஷாக்கான உணவு இல்லாத காரணத்தால் தொற்று நோய் பரவி அவங்க இறந்து போகிறாங்க. சிந்திக்கிற மூளைத்திறன் இல்லாத குழந்தைகளாக மாறுகிறார்கள். இதெல்லாம் உலக அளவுலேயே கணக்கெடுப்பு நம்ம காரி துப்பி கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த மாதிரியான இடத்துல கூட 36,000 கோடியோ 18,000 கோடியோ பாதியை குறைத்த ஒரு கருணையற்ற ஆட்சி தான் ஒன்றிய பாஜக ஆட்சி என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. விவசாய கடன் ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா? கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், 78,000 கோடி ரூபாய் விவசாய கடன்களை ரத்து செய்திருக்கிறது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் கீழ். கிட்டத்தட்ட என்னுடைய கணக்கின்படி சென்ற ஆண்டே 4,60,000 கோடி ரூபாய் வரியாக பெற்றிருக்கிறது. பெட்ரோல் டீசலில் மட்டும் 400 ரூபாய் இருந்த கேஸை 1,200 ரூபாய்க்கு உயர்த்தி அதில் 200 ரூபா குறைச்சி 1000 ரூபாய்க்கு கொண்டு வந்தது குறைப்பா? இப்போ கேட்குறாங்க, இப்போ ராமர் கோயில் கட்டிட்டீங்களா, அனைத்து சாதியும் அர்ச்சகராக்குங்க, சவால் விடுறேன். மோடியை நான் ஆதரிக்கிறேன். இந்த 10 ஆண்டு காலம் என்பது இந்திய மக்களை பந்தாடிய காலம், பொருளாதார ரீதியாக வஞ்சித்த காலம். கார்ப்பரேட்டுகள் மிகப்பெரிய அளவு 639வது இடத்தில் இருந்த அதானி 3வது இடத்துக்கு கொண்டு வந்த காலம் இந்த காலம்தான். இது கார்ப்பரேட்டுகளுக்கான அரசு, கார்ப்பரேட்டுகளால் ஆளப்படுகிற அரசாகத்தான் இந்த அரசு மாறி இருக்கிறது. யூடியூப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத்வன். இது நையப்படை நிகழ்ச்சி. நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மதிப்பிற்குரிய திரு லெனின் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. மத்திய அரசு இந்த ஆண்டிற்கான இடைக்கால பட்ஜெட்டை பார்லிமெண்ட்ல தாக்கல் பண்ணியிருக்கு. அதிலும் குறிப்பாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் தாக்கல் உரையை இன்னைக்கு தொடர்ந்து உரையாற்றிட்டே இருந்தார். அதிலும் குறிப்பாக இதில் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மத்திய அரசுடைய இந்த இடைக்கால பட்ஜெட் என்பது மக்களுக்கு மாற்றமா ஏமாற்றம்? இடைக்கால பட்ஜெட்டு ஏற்கனவே 9 பட்ஜெட்டை அவங்க தான் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க பாஜக சார்பில். இவங்க 5ன்னு நினைக்கிறேன். எல்லா பட்ஜெட்டுமே மக்களுக்கு ஏமாற்றத்தை தான் தந்தது. இன்னும் இந்த இடைக்கால பட்ஜெட் மட்டும் ஏமாற்றம் அப்படின்னு நான் சொல்ல வரல, பொதுவாகவே ஏமாற்றம் தான். ஏன்னா பட்ஜெட் இப்போ தேர்தல் ஆண்டு இது. எனவே தேர்தலுக்கு முன்பு இது ஓட் ஆஃப் அக்கௌண்ட் தான். அது அந்த அடிப்படையில் செலவினங்களுக்கு ஜூன் மாதம் வரலையும் உள்ள செலவினங்களுக்கான ஒரு வரவு செலவு திட்டமாகத்தான் இது இருக்குது. இப்போ இதில் பெருசாக எஸ்டிமேஷன்லாம் ஒன்றும் இது பண்ண முடியாது. ஆனால் என்னென்னா, இந்த திட்டத்தில் கூட இன்றைக்கி நாட்டு மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுவதற்கு அது தயாராக இல்லை. குறிப்பாக பெண்களுக்கான இடஒதுக்கீடை பற்றி அவங்க பேசுகிறாங்க, ஒரு பெண் நிதியமைச்சருங்கிற முறையில். ஆனால் உண்மை என்னென்னா, பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் இருக்குல்ல, PLFS சொல்லுவோம். அது 2018-19 ஒட்டுமொத்த ஒர்க் ஃபோர்ஸில் 21.9%, கிட்டத்தட்ட 22% பெண்கள் இருந்தாங்க. ஆனால் இப்போ நாரி சக்தியை பற்றியெல்லாம் பேசுகிற இப்போ அது 15.9% குறைஞ்சி போச்சு. கிட்டத்தட்ட 4% குறைந்து விட்டது. அப்போ ஒர்க் ஃபோர்ஸில் பெண்கள் வேலைக்கு போகிற பெண்கள், வேலை செய்யக்கூடிய பெண்கள், அவங்களுடைய எண்ணிக்கை குறைவது என்பது ஒரு மிக முக்கியமான விஷயம். எனவே தான் நீங்கள் பார்க்கலாம், இப்போ ஆயுஷ்மான் இதை பற்றி இப்போ சொல்லுவாங்க, அப்புறம் இந்த மிட் டே மீல் ஸ்கீமில் இருக்கிற பெண்கள் பற்றி பேசுவாங்க. அவங்களாம் மியர், அதெல்லாம் அன்றாடங்காட்சிகள் மாதிரி தான் சம்பளம். அவங்கள தான் இன்றைக்கி ஆயுஷ்மான் பாரத்தில் சேர்த்துக்கின்னு அதை ரொம்ப பெருமையாக இந்த பட்ஜெட் பேசுது. ஆயுஷ்மான் பாரத்லேயே 20 கோடி பேர் சேர்ந்துருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் அதில் 3.5 கோடி பேர், கிட்டத்தட்ட 4 கோடி பேர் இதுவரையும் ஒரு முறை கூட எந்த மருத்துவமும் செய்யலைன்னு சொன்னால் அதன் மீதான நம்பிக்கை எப்படிப்பட்டதுங்கிறதையும் நம்ம பார்க்கணும். எனவே இது எல்லாமே அடிப்படையில் செக்ஷன் வைஸாக நீங்கள் பார்த்தா தெரியும். அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு வந்தீங்கன்னா
இந்தியாவில் இது சுதந்திர இந்தியாவில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு வேலையில்லா திண்டாட்டம் வெடித்து கிளம்பி இருக்கிறது. அது உலக அளவில் நீங்கள் கம்பேர் பண்ணால் சீனாவை நீங்கள் கம்பேர் பண்ணலாம். நம்மளோடு மக்கள் தொகை 2வது பெரிய நாடு அது. முன்னாடியே எப்பயுமே சீனா தான் முதல் மக்கள் தொகை. அவங்க அட்வான்ஸ் ஆகியிருக்காங்க விவசாயத்தில், சேமநல மருத்துவ உதவிகளில், அதே போல் வேலைவாய்ப்பு உருவாக்குவதில் அவர்கள் பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கிறார்கள். நாம் மிக மிக பின்தங்கி இருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் G20 நாடுகள் மாநாடு இங்கே நடத்தணும்ல, அந்த G20 நாடுகள்லேயே பின்தங்கிய நாடாக இந்தியா மாறி இருக்கிறது. அதுதான் அவலமான விஷயம். அப்போ இது எல்லாமே நீங்கள் பார்க்கணும். இன்னொன்று சொல்கிறாங்க 50% வருமானம் அதிகமாக இருக்கிறது இந்தியர்களுக்குன்னு. உண்மை அதுவும் இல்லை. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரியல் வேஜ், உண்மையான ஊதியம்னு வர்றபோது ILO மிக தெளிவாக சொல்லிட்டான், வான் பண்ணியிருக்கிறான். இந்தியாவில் மிகப்பெரிய அளவுக்கு குறைந்திருக்கிறது. அன்எம்ப்ளாய்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டிக்ளைன் ஆகிருக்கு. ரியல் வேஜஸ் குறைந்து போயிருக்கிறது. இது நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ரஷ்யாவிலேயோ, ரஷ்யா சின்ன நாடு தான், ஆனால் அங்கே அதிகரித்திருக்கிறது. மெக்சிகோ, தென் அமெரிக்க நாடுகளில் மெக்சிகோவுக்கு அதிகரித்திருக்கிறது. ஆனால் இந்தியாவில் மிகப்பெரிய அளவுக்கு அது வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. இப்போ இது எல்லாமே புள்ளி விவரங்கள் கணக்கு படி பார்த்தா கூட நம்மளுடைய வாங்கும் சக்தி குறைந்து போயிருக்கிறது. மருத்துவத்துக்கான செலவு, ஏன்னா கார்ப்பரேட்டைஸ் மெடிக்கல் ஸ்கீம் இங்கே தான் அதிகம். அப்போ நீங்கள் ஆயுஷ்மான் பாரத்னு போட்டால் கூட கவர்மெண்ட்டு, இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல மருத்துவ கட்டமைப்பு இருக்குது, கேரளாவில் நல்ல மருத்துவ கட்டமைப்பு இருக்குது, தென் மாநிலங்களில் மருத்துவ கட்டமைப்பு இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, தமிழ்நாட்டில் ஒரு பயனீர் ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரின்னு வந்துருக்கிறோம். ஆனால் இப்போ தான் சொல்கிறாங்க அரசு மருத்துவமனைகளை எல்லாம் மருத்துவக் கல்லூரியாக மாற்றுவோம் இந்தியா முழுக்கன்னு. ஆனால் உண்மை என்ன? அரசே மருத்துவத்தின் மீதான முதலீட்டை குறைத்து கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த பேண்டமிக் காலத்தில் தான் நமக்கு தெரிந்தது, இந்த கோவிட் தொற்று காலத்தில் அரசு மருத்துவமனை இல்லைன்னா இன்னும் லட்சக்கணக்கான பேர் இறந்துருப்பாங்க. ஏற்கனவே கணக்கில் இல்லாத பல லட்சம் மக்கள் இறந்து போயிருக்கிறார்கள். அதனால தான் கங்கையில் கொண்டு போய் எரிச்சாங்க அவங்க. அதெல்லாம் தெரிந்தது, இரவோடு இரவாக எரித்தது, அதெல்லாம் சேட்டலைட் படத்தில் எடுத்து வெளியில் சொன்னதெல்லாம் வந்துச்சு. இப்போ என்னன்னா, இவ்வளவு பெரிய 140 கோடி மக்கள் இருக்கிற போது அவங்களுடைய பாதுகாப்பு, மருத்துவ பாதுகாப்பு குறித்து கிஞ்சித்தும் கவலைப்படாத ஒரு அரசாக இது இருக்கிறது. இப்போ விவசாயிகள்னு பாருங்கள், அடுத்து யார் அதிகம்? கிட்டத்தட்ட 60% விவசாயம்னு சொல்கிறோம். 60%னா 140 கோடி பேரில் எவ்வளோ பேர்? கிட்டத்தட்ட 84 கோடி பேர் விவசாயிகள். 84 கோடி பேர் விவசாயிகள்னா அவர் சொல்கிறாரு, அதாவது பாரத பிரதமரினுடைய விவசாய உதவி அளிப்பு திட்டம், நேரடி மானியம் வருஷத்துக்கு 6000 ரூபாய். அந்த 6000 ரூபாவை இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுப்பாங்க. 12 இன்ஸ்டால்மெண்ட், ஆமாம் கொடுப்பாங்க, 2000 அப்போ அந்த இன்ஸ்டால்மெண்ட்டில் இப்போ வந்து இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க 11 கோடியே 80 லட்சம் பேருக்கு கொடுக்குறோம் அப்படின்றாங்க. இப்போ 11 கோடியே 80 லட்சம் விவசாயிகளுக்கு கொடுக்குறோம். ஆனால் அது ஆரம்பிக்கப்பட்ட போது எத்தனை கோடி பேர்? 19 கோடி பேருக்கு ஆரம்பிச்சுட்டு இப்போ 11 கோடியான விவசாயிகள் செத்து போயிட்டாங்களா எல்லாம்? ஏன் அந்த எண்ணிக்கை குறைகிறது? எப்பயுமே ஒரு திட்டம் ஆரம்பித்தா அடுத்து படிப்படியாக அது கொண்டு போகணும். 84 கோடி பேர் இருக்கிறாங்க. அதில் பணக்கார விவசாயிகள் ஒரு 2 கோடி பேர் வச்சுக்கிங்களா நீங்கள்? மீதி எல்லாம் பணக்கார விவசாயிகள்னு எப்படி சொல்ல முடியும்? ஆனால் அதையெல்லாம் அதில் வந்து 20% தான் நீங்கள் இணைத்திருக்கிறீர்கள். அப்போ அதன் மூலம் விவசாயிகள், கடன் வாங்கிய விவசாயிகள் அவங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்த்து விட்டார்கள்? ஆனால் இல்லை. அப்போ கடன் பெற்ற விவசாயிகள் தற்கொலை இன்னமும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதே வங்கியில் கடன் வாங்கிய, பொதுத்துறை வங்கியில் கடன் வாங்கிய விவசாயி தற்கொலை செய்து இறந்து போகிறான். அதே வங்கியில், பொதுத்துறை வங்கியில் கடன் வாங்கிய பெரும் நிறுவனங்களை சார்ந்தவர்கள், மல்டி இந்த கார்ப்பரேட் செக்டார்னு சொல்கிறோமே அவர்கள், மல்டி பில்லியனர்னு சொல்கிறோமே அவங்க வாங்கிய கடனை ரத்து செய்கிற அரசாக இருக்கிறது. இந்த பக்கம் எஜுகேஷன் லோன் வாங்குகிறோம், சாதாரண ஏழை எளிய மாணவர்கள், அவங்க ஒரு வாரம் ஒரு வருஷம் கட்டலைனாக்கா வட்டியோடு சேர்த்து ஜப்தி பண்ணுறீங்க, வீடு பூந்து ஜப்தி பண்ணுறீங்க. விவசாயி டிராக்டர் வாங்கினாங்கன்னா டிராக்டரை ஜப்தி பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறீங்க. ஆனால் பெரும் நிறுவனங்களை சார்ந்தவர்கள் வாங்கிய லட்சக்கணக்கான, கிட்டத்தட்ட 25 லட்சம் கோடி ரூபாயை அவர்கள் வராக்கடனை ரத்து பண்ணியிருக்கிறாங்கன்னா இது யாருக்கான அரசு என்பதை மிக தெளிவாக காட்டுகிறது. அப்போ நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கலாம். 2 கோடி பேருக்கு ஆண்டுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2 கோடி பேருக்கு வேலைன்னாங்க. ஆனால் இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு 4.5 கோடி பேர் வேலையில் இருந்தவர்கள் விரட்டப்பட்டார்கள். சிறு குறுந்தொழில்கள் திட்டமிட்டு அழிக்கப்பட்டது. அதன் விளைவாக வேலை பெற்றிருந்தவர்களே விரட்டப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை நாம் இதோடு இணைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் விதமாக எங்கள் அரசு செயல்பட்டது, ஈயும் செயல்பட போகிறது அப்படிங்கிறதுல சொல்லி. ஆமாம், இளைஞர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு உருவாக்கணும். இப்போ ராமர் கோயிலில் அங்கே தாயத்து கட்டுற வேலை,
அங்கே வர்றவங்களுக்கு மணி ஆட்டுற வேலை, இந்த வேலைகள் தான் அவர்கள் வேலைகள் என்று பார்க்கிறார்கள் போலும், பாவம் தெரியல. ஆனால் திறன் பெற்ற இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு எப்படி இருக்கிறது? ஒரு உதாரணத்தை சொல்கிறோம். ஐஐடிஸ் ஐஐஎம்ஸை பற்றி இதில் கூட பேசுகிறாங்க. மத்திய அரசினுடைய ஒன்றிய அரசினுடைய நிதி நல்கையின் கீழ் இருக்கிற அந்த உயர்கல்வி நிறுவனங்கள், அந்த உயர்கல்வி நிறுவனங்களில் படித்ததுனால என்ன வருதுன்னா, சாஃப்ட்வேரில் நம்ம நிபுணத்துவம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். உண்மை, இன்றைக்கி சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் நிபுணத்துவம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். சீனாவை விட போட்டி போடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். உண்மை அது. ஆனால் உலக அளவில் சிஇஓஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் கூகுள் நம்ம சுந்தர் பிச்சை இருக்கார். இப்படி நீங்கள் பல பேர் எடுத்தீங்கன்னா 11க்கும் மேற்பட்டதில் சிஇஓவாக இருக்காங்க. அந்த சிஇஓவே வேலைவாய்ப்பு இல்லைல்ல. ஆனால் ஒட்டுமொத்த வேலைவாய்ப்பில் நாம் எங்கே இருக்கிறோம்? அப்போ ஐஐடிஸ் ஐஐஎம்ஸை விட இப்போ தேவை என்பது என்னென்னா, பரந்துபட்ட வேலைவாய்ப்பை தரக்கூடிய புதிய திட்டங்களை உருவாக்கணும். அதை இந்த 10 ஆண்டு காலத்தில் என்ன ஒரு திட்டம் உருவாக்கியிருக்கீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆனால் ஏற்கனவே கிராமப்புற விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளிக்கும் ஒதுக்கப்பட்ட அந்த மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டம் இருக்க, அதற்கான நிதியை நீங்கள் குறைச்சிங்க. அதன் விளைவு என்ன? தொடர்ந்து அதில் இன்னமும் அன்பெய்டு சேலரி நிறைய நிற்கிது. நம்ம மாநிலத்தில் கூட 4000 கோடி மத்திய அரசு கொடுக்க மாட்டேங்குது. வெஸ்ட் பெங்காலில் நிற்கிது, ஆந்திராவில் இருக்குது. இதெல்லாம் ஒன்றிய அரசு கொடுக்கல. அப்போ பெண்கள் குழந்தைகளுக்கான முதலீடு 38,000 கோடின்னு இருந்துச்சு. 36,000 கோடி ரூபாய் ஒதுக்கியது பட்ஜெட்டு. ஆனால் அதை 18,000 கோடியாக தான் செலவு பண்ணியிருக்கிறீங்க. அதை தான் குறைச்சிட்டீங்க. அப்போ நீங்கள் தான் சொல்கிறீங்க பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கையை இந்த அரசு தந்திருக்கிறதுன்னு சொல்கிறீங்க. உண்மை என்ன? இன்றைக்கி உலக அளவில் சைல்டு மார்டாலிட்டி, குழந்தை 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் அதிகம் இறக்கிற நாடு இந்தியா. தமிழ்நாட்டில் இல்லை, கேரளாவில் இல்லை. அதில் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கிறோம், ஒத்துக்கிறேன். ஆனால் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா என்ன நிலை? தென்னகத்தை கூட விடுங்க, வடபுறத்தில் நீங்கள் எடுத்து பாருங்கள், ஊபியில் எடுத்து பாருங்கள், பீகாரில் எடுத்து பாருங்கள், மத்திய பிரதேசத்தை எடுத்து பாருங்கள். அப்போ 2/3 குழந்தைகள் 5 வயதுக்குள்ளேயே இறந்து போகிறார்கள். மால் நரிஷ்டுங்கிறாங்க. போதிய போஷாக்கான உணவு இல்லாத காரணத்தால் தொற்று நோய் பரவி அவங்க இறந்து போகிறாங்க. சிந்திக்கிற மூளைத்திறன் இல்லாத குழந்தைகளாக மாறுகிறார்கள். இதெல்லாம் உலக அளவுலேயே கணக்கெடுப்பு நம்ம காரி துப்பி கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த மாதிரியான இடத்துல கூட 36,000 கோடியோ 18,000 கோடியோ பாதியை குறைத்த ஒரு கருணையற்ற ஆட்சி தான் ஒன்றிய பாஜக ஆட்சி என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. இப்படி நீங்கள் எல்லாவற்றையும் எடுத்து பார்த்தீங்கன்னா, அங்கன்வாடியில் கிட்டத்தட்ட 286 மில்லியன் 28 கோடி பேர் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. வேறு 2,86,00,000 பேர், கிட்டத்தட்ட 3 கோடி பேர் குழந்தைகள். நீங்கள் பேண்டமிக் நேரத்தில் நிறுத்திட்டீங்க. அதன் விளைவு என்ன? கணக்கெடுப்பு வந்துச்சே. மால் நரிஷ்னால, போதிய ஊட்டச்சத்து இல்லாதனால நம்முடைய குழந்தைகள் மிகப்பெரிய அளவுக்கு, ஒருவேளை உணவை அரசு நிறுத்ததுனால என்ன மாதிரியான விளைவுகள் வந்ததுங்கிறதெல்லாம் பக்கமாக எழுதியதே எல்லா பத்திரிகைகளும். அப்போ எனவே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, கார்ப்பரேட் செக்டாரை தவிர மீதி இருக்கிற அனைத்து செக்டாரும் மிகப்பெரிய பாதிப்பை கண்டிருக்கிறது. ஆயுஷ்மான் பாரத் கார்டு ஹோல்டர்னு பார்த்தீங்கன்னா 19 கோடி பேர். செப்டம்பர் 22 கணக்கெடுப்பு படி பார்த்தீங்கன்னா இதுவரையிலையும் கிட்டத்தட்ட 3,67,00,000 பேர், 4 கோடிக்கு நிகராக மறுமுறை அதை யூஸ் பண்ணலங்கிற தகவலும் வந்திருக்கிறது. அப்போ இது எப்படிப்பட்ட விஷயம்னு நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இது எல்லாவற்றையும் இணைத்து பார்க்கிற போது சிறு குறுந்தொழில்களை வளர்ப்பதற்கான எந்த விதமான உதவியும் இல்லை. அவர்களுக்கு அதிக வட்டியில் தான் வங்கிகள் கடன் கொடுக்கிறது. கார்ப்பரேட்டுகளுக்கு 3% வட்டியில் கடன் கொடுக்கிறது. வாங்கிய கடன் கூட ரத்து செய்கிறது, ரைட் ஆஃப் பண்ணுறாங்க. ஆனால் சிறு குறுந்தொழில்களில் வாங்கின கடன் எங்கேயாவது ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா? விவசாய கடன் ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா? கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் 78,000 கோடி ரூபாய் விவசாய கடன்களை ரத்து செய்திருக்கிறது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் கீழ். அது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு விவசாயிகளுக்கான ஒரு வாய்ப்பை தந்தது. நீ பிச்சாத்து மாதம் 500 ரூபா கொடுத்துட்டு வேலையை முடிச்சுட்டாங்க, 6,000 ரூபா ஆண்டுக்கு கொடுத்துட்டா வேலை முடிந்து விட்டதா? அப்போ எனவே விவசாயத்தை பற்றி பேசுகிறோம்னா, விவசாயம் தான் பெரிய அளவுக்கு வேலைவாய்ப்பை தருகிறது கிராமப்புற இளைஞர்களுக்கு. அதில் மிகப்பெரிய அளவிற்கு வீழ்ச்சியை கண்டிருக்கிற இந்த காலத்தில் ஒட்டுமொத்த இளைஞர் சமூகமும் வேலையின்மை என்கிற நுகத்தடியின் கீழ் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. எனவே இவற்றையெல்லாம் மாற்றுவதற்கான துணிச்சல் இந்த பட்ஜெட்லேயும் இல்லை, கடந்த காலம் அவங்க பட்ஜெட்லேயும் இல்லை. எனவே அவங்க மிக தெளிவாக ப்ரோ கார்ப்பரேட்டுக்கான அந்த பட்ஜெட் வழிமுறையில் தான் இந்த இடைக்கால பட்ஜெட்டும் அமைந்திருக்கிறது. ஆனால் 40,000 ரயில் பெட்டிகள் வந்தே பாரத் ரயில் பெட்டிகள் மாதிரி புதுப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்கிறாங்க.
ஸோ அப்படி பார்க்கும்போது பழைய ரயில்கள் எல்லாமே அது மாதிரியான தரவரிசையில் உயர்த்த முடியுமா? வந்தே பாரத் என்ன ஸ்பீடில் போகுதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? நான் போனதில்லை. புல்லட் ட்ரெயின் இல்லை, முகப்பை நல்லா பிளாஸ்டிக்கில் புல்லட் ட்ரெயின் மாதிரி வச்சு ஒரு இரவு மாட்டோட மோதணுன்னா என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்களா? எல்லாம் உடஞ்சி போச்சு. வந்தே பாரத் ரயிலில் மழை காலத்தில் போகிறப்ப தண்ணி உள்ளே ஒழுகுனதெல்லாம் பார்த்தோம். ஆனால் கட்டணம் எத்தனை மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது? இப்போ சாதாரண மக்கள் பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு வந்தே பாரத் இருக்கிறதா என்பது என்னுடைய கேள்வி. அப்போ வந்தே பாரத் அதிக வேகத்தையும் நீங்கள் கொடுக்கல, எப்பயும் எக்ஸ்பிரஸ் ரயில் வேகத்தில் தான் அது போகிறது. ஸ்டாப்பை குறைச்சி கட்டணத்தை அதிகமாக நீங்கள் கொள்ளையடித்து கொண்டிருக்கிறீர்கள். மறுபுறத்தில் சாதாரண பயணிகள் பயன்படுத்தக்கூடிய மெயில அல்லது பேசஞ்சர் ட்ரெயினுடைய எண்ணிக்கையெல்லாம் குறைத்து விட்டு முழுக்க முழுக்க கட்டண கொள்ளைக்காக அதை மடைமாற்றுவதற்காக தான் நீங்கள் அதிக வந்தே பாரத் ரயிலை அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அப்போ அதில் ஊழல் நடக்குது. ஊழல் இல்லை, மக்கள் மீது வரி சுமையை கூட்டுறீங்க, கட்டண உயர்வை சுமத்துறீங்கன்ற. உதாரணத்துக்கு சொன்னால் இங்கேருந்து மதுரைக்கு 380 ரூபா நினைக்கிறேன் டிக்கெட்டு. நீங்கள் சாதாரணமாக ஸ்லீப்பர் கிளாஸ் தூங்கும் வசதி உள்ளது 280 ரூபா என்னமோ வருது. இதே வந்தே பாரத்தில் என்ன விலை கேளுங்க, திருச்சிக்கு 800 ரூபா வருது, 1000 ரூபாய் கிட்ட வருது. அதுவும் நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி போட்டால், கடைசி நேரத்தில் நீங்கள் போட்டிங்கன்னா ஏன்? அதனால தான் வந்தே பாரத் ட்ரெயினில் கிட்டத்தட்ட 40 விழுக்காடு சீட்டு எண்ணிக்கை எப்பயும் வேக்கண்ட்லேயே இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் விலையை ஏற்றிடுறீங்க. தக்கல்ல போகிறது, தக்கல்ல போட்டிங்கன்னா இன்னும் அதிகம். அப்போ இது எல்லாமே நீங்கள் எடுத்து பார்க்குற போது இது பயணிகள் வசதிக்காக செய்யப்பட்டதல்ல, மாறாக இதையெல்லாம் ஒரு பரீட்சை பண்ணி பார்த்து இந்த ரூட்டையெல்லாம் தனியாருக்கு தாரை வற்பதற்கான அந்த லாபத்தை முழுவதும் எந்த முதலீடும் போடாமல் தனியார் அறுவடை செய்வதற்கான ஒரு கொள்ளைப்புற முயற்சி, ஒரு மோசமான முயற்சி இதில் இருக்கிறதாக நான் கருதுகிறேன். அதுக்காகத்தான் இந்த ஜிம்மிக்கு வெள்ளம் அரசாங்க செலவில் பெட்டிய வசதியெல்லாம் பண்ணிட்டு தனியாருக்கு அந்த ரூட்டை கொடுத்துட்றது என்பது அவங்களுடைய ஏற்பாடாக இருக்கிறது. இந்திய மக்களுடைய அன்றாட தேவைகள் அப்படிங்கிறத தாண்டி உலக மக்களுடைய அன்றாட தேவைகளாக ஆகி போனது வந்து பெட்ரோல், டீசல், கேஸ் எல்லாமே. ஸோ அப்படி இருக்க இந்த இடைக்கால பட்ஜெட்டில் ஏன் பெட்ரோல், டீசல் விலையெல்லாம் வந்து குறைக்கல, இந்த கேஸ் விலை குறைப்பை பற்றி எதுவுமே அவங்க சொல்லலன்னு நினைக்கிறீங்க? அதில் தானே கவர்மெண்ட்டே ஓடிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இந்த 10 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா அது பேண்டமிக் பீரியடுக்கு பிறகு 9 முறை ஒன்றிய அரசு பெட்ரோல், டீசல் மீதான வரியை உயர்த்தியது. அதுவும் மாநிலங்களுக்கு பகுதி கொடுக்கப்படாத செஸ் வரின்னு சொல்கிறோம். இப்போ எஜுகேஷன் செஸ் அப்படின்னு போட்டால், ரோட் செஸ்ன்னு போட்டால் அந்த ரோடு கட்டுமானத்தை மட்டும் தான் அதை பயன்படுத்த முடியும். மாநிலங்களுக்கு பகுதி கொடுக்க வேண்டியதில்லை, மற்ற இதில் மாநிலங்களுக்கு பகுதி கொடுக்கணும். அப்போ அதனுடைய நோக்கம் என்ன? கிட்டத்தட்ட என்னுடைய கணக்கின்படி சென்ற ஆண்டே 4,60,000 கோடி ரூபாய் வரியாக பெற்றிருக்கிறது பெட்ரோல் டீசலில் மட்டுமே. இதில் மட்டுமே பெட்ரோல் டீசல் மட்டுமே ஒன்றிய அரசுடைய வருமானம் 4,60,000 கோடி. 2013 இதே 3 லட்சம் கோடி ரூபாய் தான் வருமானம் வந்தது. அப்போ வந்து ஒன்றிய அரசினுடைய பெட்ரோல் மீதான வரி வெறும் 11 ரூபாய் தான் இருந்தது. இப்போ 33 ரூபா. இப்போ அதில் 10 ரூபா குறைஞ்சி 22 ரூபாய்க்கு ஆக்கியிருக்காங்க, 33 ரூபா ஆக்கிட்டாங்க. அப்போவே அந்த 3 லட்சம் கோடியில் 1.5 லட்சம் கோடி ரூபா மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார்கள். இப்போ 4.5 லட்சம் கோடி ரூபா, 4,60,000 கோடி ரூபாய் வரி வந்திருக்கிறது. மாநிலங்களுக்கு அதே 1,40,40,000 50,000 கோடி தான் பிரித்து கொடுக்கப்படுது. 3 லட்சம் கோடியை சொலையாக எடுத்துக்கொண்டது ஒன்றிய அரசு. அப்போ ஒன்றிய அரசு எடுத்துக்கொண்டு மாநிலங்கள் வந்து கையறு நிலையில் நிறுத்திவிட்டு நீங்கள் குறைங்கிறாங்க. எது மாநில அரசு? எந்த மாநில அரசாவது பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தியிருக்கிறதா? உயர்த்த முடியுமா? அது யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? ஆனால் இங்கே இருக்கிற சங்கிகளும் இங்கே இருக்கிற பாஜக பேச்சாளர்களும் பேசுகிறான், நாங்கள் குறைத்து விட்டோம், நீங்கள் குறைங்க. நீங்கள் மாநில அரசு போடுவது விஏடி, வாட் வேல்யூ ஆடட் டாக்ஸ். இல்லை 200 ரூபாய் மானிய விலையில நாங்கள் குறைச்சிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு பெருமை தட்டிக்கிறாங்க. வேற பெருமை வேறு பேசுகிறாங்க. எப்போ 400 ரூபாய் இருந்த கேஸை 1,200 ரூபாய்க்கு உயர்த்தி அதில் 200 ரூபா குறைச்சி 1000 ரூபாய்க்கு கொண்டு வந்தது குறைப்பா? இதில் கேட்டால் உஜ்வாலா திட்டத்தில் பெண்களுக்காக, அதாவது என்ன, அடுப்பூதி கண்ணீர் விட்ட பெண்களுக்கு இப்போ அடுப்பூத வேண்டாம் என்று நாங்கள் கேஸ் இணைப்பு இலவசமாக கொடுத்தோம். இலவசமாக கொடுத்தீங்க. கொடுத்த அதில் 10 கோடி பேர், 10 கோடி பேருன்னு பெருமையாக பேசுகிறீங்க. அன்னைக்கு 10வது கோடி பேரை அந்த பெண்ணோடு நீங்கள் பிரதமரை பேசி அதை பெரிய அளவுக்கு பிரச்சாரம் பண்ணீங்க. நம்முடைய கேள்வி என்னென்னா, இந்த 10 கோடி பேரில் 9 கோடி 50 லட்சம் பேர் மறு சிலிண்டரை புக் பண்ணலையே கடந்த ஓராண்டுகளா? ஏன்? ஏன்னா அந்த அளவுக்கு விலை உயர்ந்து விட்டது. எனவே அவங்க பழையபடியே விறகுக்கு போயிட்டாங்க, மாட்டுச்சாண ராட்டிக்கு போய்விட்டாங்க, விராட்டிக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு சமையல் புகையோடு தான் அவங்களுடைய வாழ்க்கை கழிந்து கொண்டு இருக்கிறது. எனவே விலை நீங்கள் அதிகமாக போனிச்சிங்கன்னா, அஃபோர்டபுளாக இல்லைன்னா
அடிப்படையான மாற்றத்தை கொண்டு வருகிற பொருளினுடைய விலை அஃபோர்டபுளாக இல்லைன்னா, அது மருந்தாக இருந்தாலும் சரி, அல்லது சமையல் எரிவாயுவாக இருந்தாலும் சரி, பெட்ரோல் டீசலாக இருந்தாலும் சரி, அதனுடைய பயன்பாடு பாதியாக குறையும். அப்போ நீங்கள் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தினதுனால அன்றாட வேலைக்கு போகக்கூடியவங்க இருக்காங்கல்ல, வீட்டு வேலைக்கு போகக்கூடியவர்கள், குறிப்பாக கட்டட வேலைக்கு போகக்கூடியவங்க, நீங்கள் தெரியும் விவசாயிகள் எல்லாம் நகர்ப்புறத்துக்கு வந்து இன்றைக்கி கட்டட வேலை செய்யக்கூடியவர்களாக அவங்க தான் இருக்காங்க. வெளி மாநிலத்திலேருந்து இங்கே வந்திருக்காங்க. இப்போ அவங்க இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் போகணுன்னாக்கா பெட்ரோல் போட்டு போகணும். அப்போ அவங்களுடைய மொத்த ஊதியத்தில் 30 விழுக்காடு எரிபொருளுக்காக செலவு செய்கிறார்கள், போக்குவரத்துக்காக செலவு செய்கிறாங்க. இதே 1970 பார்த்தீங்கன்னா 12 விழுக்காடு தான் செலவு செய்தார்கள் அன்னைக்கு வாங்கின ஊதியத்தில். இன்னைக்கு 30 விழுக்காடு 35 விழுக்காடை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அப்போ அவங்களுடைய வாழ்க்கை எப்படி? அப்புறம் கல்வி, குழந்தைகளுக்கான கல்வி, மருத்துவ செலவெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன மிச்சம் இருக்கும்? காடு விளைஞ்சன்னா மச்சான் நமக்கு கையங்காலும் தானே மிச்சம் அப்படிங்கிற பட்டுக்கோட்டையின் வரி தான் இன்றைக்கு எல்லா நிலைகளிலும் எதிரொலிக்கிறது. இதுதான் ஒன்றிய அரசின் பொருளாதார கொள்கையாக இருக்கிறது. வரவுக்கும் செலவுக்கும் சமம். அதுதான் வரவுக்கும் செலவுக்கும் இல்லை, கடனை வாங்க வைக்கிறது. கடன் இல்லாத ஒரு குடும்பத்தை நீங்கள் என்னட்ட காட்டுங்க பார்ப்போம். ஏதோ ஒரு வகையில் கடன் வாங்கியிருப்பார்கள். அந்த கடனை கட்டுவதற்காகவே உழைத்து கொண்டு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதான் உண்மையான யதார்த்தம். பெரும் நிறுவனங்கள்னா அந்த கடன் ரத்து செய்யப்படும். ஏன் இந்த ஏழை நோக்கி இந்தியா, புதிய இந்தியா வந்து 2047 அமைக்கிறோம் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டே இருக்காங்க. ஆமாம், 2014 பேசுகிற போது புதிய இந்தியா எப்போ வரும்னாரு, 2020 வரும்னாரு. இப்போ மறுபடியும் அடுத்து 27 வருஷத்தை உயர்த்தி 2047. ஏன்னா சுதந்திர நூற்றாண்டு, நம்ம சுதந்திரம் பெற்ற நூற்றாண்டில் நம்ம புதிய இந்தியா. ஐயா நீங்கள் பழைய இந்தியாவையே கொடுங்க, நாங்கள் புதிய இந்தியாவே கேட்கல. பழைய இந்தியாவில் இருந்த வேலை வாய்ப்பு, பழைய இந்தியாவில் இருந்த வளர்ச்சி திட்டங்கள், பழைய இந்தியாவில் இருந்த கல்வி தனியார் மயமாக்கலுக்கு எதிரான அரசு கட்டுமானங்கள், கல்வி நிறுவனங்கள், அதையெல்லாம் கொண்டு வாங்க. இந்தியா முழுவதும் எல்லாருக்கும் ஃப்ரீ ஹெல்த் கேருங்கிறத அறிவிங்க. அதுதான் புதிய இந்தியாவுக்கான பாய்ச்சலாக இருக்கும். இந்தியா முழுவதும் 14 வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கட்டாய தரமான கல்வி அரசு தரும். தனியார் நிறுவனங்கள் இருந்தால் கூட அரசு அதை செய்யும் அப்படின்னு நீங்கள் அறிவிங்க. அது ஒரு போல்டு டிசிஷன் சொல்லுவேன். ராமனுக்கு கோயில் கட்டுறோம், இவருக்கு சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு நாங்கள் சிலை வைத்திருக்கிறோம், சிவாஜிக்கு சிலை வைக்கிறோம், அவருக்கு சிலை வைக்கிறோம். நீங்கள் சிலை வைக்கலாம், எல்லாம் வைக்கலாம். நாட்டில் நிலையான வளர்ச்சிக்கு அது உதவுமா தான் கேள்வி. இப்போ இது எல்லாவற்றையுமே நீங்கள் இடத்தை பார்க்கலாம். இன்னொன்று, இந்த பட்ஜெட் உரையில் ஒன்று சொல்லியிருக்காங்க, இது சமூக நீதி அரசு. சமூக நீதியே பாஜகவின் பிரதான நோக்கம்ங்கிறாங்க. ஆமாம், சமூக நீதிக்கு எதிரான நிலை தான் பாஜகவின் நிலை. கடந்த உங்களுக்கு தெரியும், மருத்துவ மேற்படிப்பில் நீட்டு வந்துடுச்சு. அதுக்கு முன்னாடி என்ன முறை? தமிழ்நாடு அரசு கிராமப்புறங்களில் மருத்துவர்களாக வேலை செய்யக்கூடியவங்களுக்கு 50% விழுக்காடு இடங்களை மருத்துவ மேற்படிப்பில் வச்சிருந்துச்சு. அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நம்ம மருத்துவர்கள் வந்து கிராமங்களுக்கு போகிறது இல்லைங்க, நகரத்திலே உட்காந்துடுறாங்க. அப்போ குறைந்தபட்சம் ஒரு 2 ஆண்டு அங்கே போய் பணியாற்றி அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸோடு வரப்போது, அவங்க மேற்கல்விக்கு போகிற போது கிராமத்தை பற்றி, நோயாளியை பற்றி ஒரு புரிதல் வரும். இது ஒரு நல்ல ஏற்பாடு. நீங்கள் நீட்டை அதை கொண்டு வந்தீங்க. கடந்த 3 ஆண்டு 2 ஆண்டுக்கு பிறகு தான் உச்சநீதிமன்ற வழக்கில் போய் நீட்டில் இடஒதுக்கீடு நம்ம பெற்றோம். அதில் எதிர பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடு ரத்து செய்தது ஒன்றிய அரசு. அதன் விளைவு என்ன? 3 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 7000 பேர் மருத்துவ உயர்கல்விக்கான பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள், மற்ற மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு பிரிவில் இருக்கிற மாணவர்களுக்கான இடம் பறிக்கப்பட்டது. நல்ல வேளையாக உச்சநீதிமன்றத்துக்கு போன பிறகு திமுகவும் அதே போல் பல மருத்துவ அமைப்புகள், சமூக சமத்துவத்திற்கான மருத்துவ அமைப்பு டாக்டர் ரவீந்திரநாத் உட்பட எல்லோரும் அந்த போய் வழக்கு போட்டதன் விளைவாக இன்று அது மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அந்த உரிமை பெற்றிருக்கிறது. நீங்க எப்படி சமூக நீதிக்கான அரசு? ஓபிசி பிரிவினருக்கு வந்து ஒரு துரோகம் இழைத்தது தான் பாஜக. அதுதான் உங்களுடைய கடந்த கால வரலாறு. எப்ப மண்டல் கமிஷன் அறிவிப்பு வந்துச்சோ அப்போ எதிர்த்து கலவரம் செய்தவர்கள் யார்? ஆனா பாஜகவில் இருக்க ஓபிசி அணியினர் வந்து இதை பத்தி எதுவுமே பேச மாட்டேன்றாங்க. இல்ல, அது ஓபிசி அணி அல்ல. ஓகே, அது ஓபிசி அணி அல்ல. ஓகே, அது வந்து ஒரு அடிமை அணி. பாஜக ஆர்எஸ்எஸ் உயர் சாதி வர்க்கத்திற்கான நலன்களுக்கான ஒரு அடிமை சேவை செய்யும் அடிமை வர்க்கத்தை உருவாக்கி இருக்கிறது. அதற்கான ஒரு அணி தானே தவிர உண்மையில் அவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள், தலித்துகள், சிறுபான்மையினருக்கான எந்த விதமான உண்மையான மாற்றத்திற்கான எந்த விஷயங்களையும் அவங்க ஈடுபட்டதில்லை. ஒன்று சொல்லுங்க பார்ப்போம், அந்த ஓபிசி அணி இடஒதுக்கீட்டுக்காக எங்கேயாவது போராடி இருக்குன்னு சொல்லுங்க. 200 ஆண்டு கால இடஒதுக்கீட்டு போராட்டத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஷாஜி மகாராஜ் காலத்திலேருந்து, கர்நாடகாவை சேர்ந்த ஷாஜி மகாராஜ் காலத்திலேருந்து வரும், மகாராஷ்டிராவிலேருந்து
கர்நாடகாவில் கூட இடஒதுக்கீடு இருந்திருக்குது. மகாராஷ்டிரா தான் நம்பர் 1, 2வது தமிழ்நாடு தான் நீதி கட்சி ஆட்சி முறை, அதுக்கு முன்பே வந்தது. இந்த போராட்டங்களில் எங்கேயாவது பாஜகவோ அல்லது அந்த சிந்தனை உள்ள, அப்போ பாஜக இல்லை, அந்த சிந்தனை உள்ளவர்கள் இருந்தாங்க, வலதுசாரி இந்துத்துவ சிந்தனை உள்ளவர்கள், அவங்க யாராவது போராடி இருக்காங்களா? இப்போ கேட்குறாங்க, இப்போ ராமர் கோவில் கட்டிட்டீங்களா, அனைத்து சாதியும் அர்ச்சகராக்குங்க, சவால் விடுறேன் நான், மோடியை நானும் ஆதரிக்கிறேன். ராமர் கோவில் கட்டிட்டீங்க, பெரிய போராட்டம், 500 ஆண்டு கால போராட்டத்தை நடத்தி நாங்கள் ராமர் கோவிலை திறந்து விட்டோம் என்று பெருமை பேசக்கூடியவர்களே, நான் கேட்கிறேன், அனைத்து சாதியும் அங்கே அர்ச்சகராக்குங்க. அந்த விழாவுக்கு எல்லா ஜாதியை சேர்ந்தவங்களும் அந்த பிரதிஷ்டை செய்ய அனுமதிச்சதோடு மட்டும் இல்லாம அவரை அவர் தானே முதல்ல தொட்டு கும்பிட்டாரு சொல்லி பெருமை தொட்டு கும்பிட்டதுனால விட்டு போய்விட்டதா எல்லாம்? ஏன் எல்லா ஜாதியை சேர்ந்தவர்களும் அர்ச்சகராக ஆக்கக்கூடாது? அந்த புரட்சி நீங்க செய்யுங்களேன். அதான உண்மையான சோசியல் இன்ஜினியரிங். வாக்கு பெறுவதற்காக ஓபிசி அணி, வாக்கு பெறுவதற்காக எஸ்சி/எஸ்டி அணி, வாக்கு பெறுவதற்காக மகளிர் அணி, வாக்கு பெறுவதற்காக மைனாரிட்டி அணி எல்லாம் வச்சிருக்கிறீங்க. ஆனால் உண்மையில் மாற்றத்தை விளைவிக்க எந்த விதமான முன் நடவடிக்கையோ எந்த விதமான திட்டமிடலோ அவரிடம் இல்லை. மாறாக RSS மூளை செலவு செய்கிற இந்துத்துவா அல்லது உயர்ஜாதி மேலாண்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தான் அங்கே நிரம்பி இருக்கிறார்கள். எனவே அவர்கள் சமூக நீதிக்கு எதிராகத்தான் களமாடி கொண்டிருக்கிறார்கள். எப்போதும் அதுதான் உங்களுடைய வரலாறு. தமிழ்நாட்டிற்கு இந்த மத்திய அரசினுடைய இடைக்கால பட்ஜெட் அப்படிங்கிறது உதவி இருக்கா இல்லை உதவாமல் இருக்கா? இல்லை, தமிழ்நாட்டுக்கு எப்போதுமே நீங்கள் ரயில்வே எடுத்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்ததில்லை. தொடர்ந்து நம்ம பிரச்சனையை வச்சுக்கிட்டே இருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு என்று தனியாக எந்த இது அறிவிப்பு இல்லை. இந்த எய்ம்ஸ் இன்னும் கட்டி மதுரை எய்ம்ஸ் என்ன ஆனது? ஒரு எய்ம்லெஸ் கவர்மெண்ட்டுங்கிறதுக்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டு. ஒரு திட்டமிடல் இல்லாத அரசுங்கிறது. ஏன்னா மீம்ஸ்லையும் தமிழ்நாடே கழுவி கழுவி ஊத்துற பிரச்சனை, அதுக்காகவாவது செய்யணும்னு நினைச்சிருக்கணும்ல. ஒரு நல்ல ஒரு மனநிலையில் உள்ள அரசு என்றால், அமைச்சர் பெருமக்கள் என்றால், இதுக்காவது அதை செஞ்சு முடிச்சிடணும் யார் நினைக்கணும்ல. அதானங்க ஒரு நல்ல மனநிலை உள்ளவங்களுக்கு அடிப்படையான விஷயம். ஆனால் அப்பயும் கூட இதை செய்ய மாட்டான்னு அவங்க பணிகள் நிறைவேறி என்ன பணி என்கிட்ட இப்போ காட்டுங்களாம் போய். ஜேபி நட்டா என்ன ஒரு கல்லை நட்டு வச்சுட்டு போனதை தான் 98% பணிங்கிறாரா? இன்னொரு இடத்துல எல்லாம் அது இயங்கிக்கிட்டு இருக்கு. அரசு மருத்துவமனைகள்லையும் இதுலையும் இல்லை, நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. இதோடு சம்பந்தப்பட்டு 7 எய்ம்ஸ் ஆரம்பிச்சிங்க, அதெல்லாம் திறப்பு விழா கண்டுடுச்சே. அப்போ இது தமிழ்நாட்டுக்கு எதிரான, தமிழர்களுக்கு எதிரான ஒரு உங்களுடைய நடவடிக்கைன்னு தானே நாங்கள் பார்க்குறோம். அதில் அர்த்தம் இருக்குல்ல. எனவே இது எல்லாமே நீங்கள் இணைத்து பார்க்கலாம். எய்ம்ஸ் வந்ததுனால மட்டுமே தமிழ்நாடு நான் வாழ்ந்து விடும் என்று சொல்லவில்லை. அதை விட நல்ல மருத்துவ கட்டமைப்பு இங்கே இருக்கிறது. ஆனால் நம்முடைய கேள்வி என்னவென்றால், நீங்கள் உங்கள் பங்குக்கு ஒரு எய்ம்ஸை கொண்டு வந்தோன்னு பெருமை பேசுகிறீங்களே, அது உண்மையில் பெருமையா சிறுமையா என்பதுதான் என்னுடைய கேள்வி. இல்லை 10 வருடங்களில் 15 அப்படிங்கிறது அவங்களுக்கு பெருமையாக இருக்கும். 10 வருடங்களில் 15ங்கிறது என்ன? இப்போ அதுதான் என்னுடைய கேள்வி. 10 வருடங்களில் 15 நம்ம மக்கள் தொகை எத்தனை மடங்கு உயர்ந்திருக்கிறது? நம்மளுடைய கேள்வி என்னன்னா, மாவட்டத்துக்கு ஒரு ஒன்றிய அளவிலான ஒரு தரம் வாய்ந்த மருத்துவ கல்லூரி வேணும். மருத்துவமனை இருக்கும், மருத்துவ கல்லூரி வேணும். தமிழ்நாடு அதை ஒரு பயணியர் ஸ்கீமாக எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். மாவட்டம் தோறும் மருத்துவக் கல்லூரின்னு ஏன் நீங்கள் அறிவிங்களேன்? ஏன் அறிவிக்க மறுக்கிறீங்க? ஒரு உண்மை தெரியுமா? ஒவ்வொரு ஆண்டும் மருத்துவ செலவு செய்த காரணத்தால் வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் மருத்துவ செலவு பிரைவேட்டில் பண்ணதுனால வறுமை கோட்டுக்கு கீழே 2.5 கோடி பேர் வர்றாங்க. 2,60,00,000 பேர் ஒவ்வொரு ஆண்டும். கடந்த ஆண்டு, அதுக்கு முதல் ஆண்டு அந்த பேண்டமிக்கு பிறகு, அந்த ஆண்டு மட்டும் 4,60,00,000 பேர் வறுமை கோட்டுக்கு மேலே இருந்தவங்க கீழே வந்தாங்க, மருந்து வாங்கி சாப்பிட்டதுனால. அப்போ எவ்வளோ காஸ்ட்லி அஃபேராக இன்றைக்கி இருக்குது. உலகத்திலேயே ஹைலி ப்ரைவேட்டைஸ்டு மெடிக்கல் சிஸ்டம் எங்கே இருக்குன்னா இந்தியாவில் தான். அப்போ நீங்கள் அதை மாற்றணும்ல. அதுக்கு என்ன ஏற்பாடு வைத்திருக்கிறீர்கள் கேட்டால் ஆயுஷ்மான் பாரத்தை பற்றி சொல்லிடுறீங்க. அதனால் என்ன பயன் வந்திருக்கிறது? அதை நீங்கள் ஏதாவது காட்ட முடியுமா? இல்லைன்னா என்னது ஆயுர்வேது, சித்தா, யுனானி, இது அலோபதி எல்லாத்தையும் இணைத்து நாங்கள் கொண்டு வர்றோம்பீங்க. அப்புறம் மந்திரத்தை வச்சே நீங்கள் எல்லா நோயும் போக்குன்னு நாளைக்கு சொல்லலாம். ஏன்னா அறிவியலுக்கும் இவங்களுடைய திட்டமிடலுக்கும் எந்த காலத்திலும் எந்த சம்பந்தமும் இல்லாத ஒரு நிலை தான் இன்றைக்கும் தொடர்கிறது. எனவே இது மக்களுக்கு எதிரானது என்பது தான் என்னுடைய கருத்து.
கடந்த 10 ஆண்டுகளில் மத்திய அரசு செய்த திட்டங்கள் குறித்தும் என்னென்ன செலவினங்கள் ஆணுச்சு அப்படிங்கிறது குறித்தும் வெள்ளை அறிக்கை தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் அவர்களும் தெரிவித்திருக்கிறார். ஸோ வெள்ளை அறிக்கை வெளியிடுறதற்கு இவங்க எப்படி? இல்லை, அவர் சொல்கிறது வெள்ளை அறிக்கையில் வெள்ளை அடிக்கும் அறிக்கை. ஏன்னா இந்த 10 ஆண்டுகளில் மக்களுக்கு என்ன திட்டங்களை அவர்கள் செய்தார்கள் சொல்லுங்களேன். அதுதான் நாங்களும் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். வேலைவாய்ப்பு உருவாக்குனீங்களா, இல்லை விலைவாசியை கட்டுக்குள்ளே வச்சுருக்கிறீங்களா? மேக் இன் இந்தியா என்பது ஒரு ஃபேக் இன் இந்தியா. இந்தியாவில் உற்பத்தியே இல்லை, உற்பத்தி குறைந்த ஒரு நாடாக இந்தியா மாறிவிட்டது. ஆனால் என்ன பண்ணுறோம், வெளிநாடுகளிலேருந்து வர்ற பொருட்களை அசம்பிளிங் ஸ்பாட்டாக மாற்றிருக்கிறீங்க. ஹூண்டாய் கார் மாதிரி மற்ற பொருட்கள் மாதிரி எல்லாம் அவங்க உற்பத்தியை நீங்கள் வந்து இணைச்சு கொடுக்கறத வந்து நாங்கள் உற்பத்தி செய்தோம் என்று சொல்வது வெட்கமாக இல்லையா? எனவே இந்த 10 ஆண்டு காலம் என்பது இந்திய மக்களை பந்தாடிய காலம், பொருளாதார ரீதியாக வஞ்சித்த காலம். கார்ப்பரேட்டுகள் மிகப்பெரிய அளவு 639வது இடத்தில் இருந்த அதானி 3வது இடத்துக்கு கொண்டு வந்த காலம் இந்த காலம்தான். மிக பின்தங்கிய பல கார்ப்பரேட் ஒவ்வொரு ஆண்டும் 100 லட்சாதிபதிகளை உருவாக்கியது இந்த காலம்தான். உலக அளவில் பில்லியனர் $8000 நினைக்கிறேன் இப்போ சொத்துள்ளவர்கள் எண்ணிக்கை குறைந்து வருகிற நேரத்தில் இந்தியாவில் மட்டும்தான் அது உயர்ந்து கொண்டிருக்கிறது. ஏழைகள் மறுபக்கம் அதிகரித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா தெரியும், இது கார்ப்பரேட்டுகளுக்கான அரசு, கார்ப்பரேட்டுகளால் ஆளப்படுகிற அரசாகத்தான் இந்த அரசு மாறி இருக்கிறது. எனவே தான் ஒரு பக்கம் காவி கார்ப்பரேட் பாசிச ஆட்சியாக இந்த ஆட்சி மிகப்பெரிய அளவிற்கு சாதாரண மக்களுக்கு, ஏழைகளுக்கு துன்பத் துயரங்களை தருகிறது. இதை வீழ்த்துவது என்பதுதான் இன்னைக்கு ஒவ்வொரு இந்தியனுடைய கனவாக, கடமையாக இருக்கிறது. ஒவ்வொரு பட்ஜெட்டின் போதும் வந்து பார்த்தீங்கன்னா அல்வாக்குன்றது வந்து வழக்கம். இது வந்து உண்மையாலுமே நாட்டு மக்களுக்கு ஒரு ஸ்வீட்டான அல்வாவா, இல்லை 2024 தேர்தலுக்கான அல்வாவா? தமிழ்நாட்டில் அல்வான்னா உங்களுக்கு தெரியும், ஏமாற்றுவதற்கான ஒரு சொல்லாட்சியாகத்தான் இது அல்வா கிண்டுவது என்பது வருகிறது. இவர்கள் அல்வா கிண்டி கொண்டே இருக்கிறார்கள். இது 10வது முறை அல்வா கிண்டி இருக்கிறார். நிச்சயமாக மக்கள் அதற்கான எதிர்வினையை வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயம் பாஜகவை தோற்கடிப்பது மூலம் வெளிப்படுத்துவார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை. நிச்சயமாக அதற்கான வேலைகளை நாங்கள் செய்கிறோம். நன்றி, வணக்கம் சார். நன்றி, வணக்கம்.